எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கை ஷாட்டுங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது போக வந்து அந்த பால் நடுவில்னா இருக்கும்ல, அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து டெஸ்டிங் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த பெரிய ஸ்கை ஷாட்டு. இது வந்து 5 இன்ச்சு பைப்புங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி யாரும் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இதை எடுத்துக்கலாம். பயங்கர வெயிட்டாக இருக்கு. ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்ம இதாக இருக்குங்க. ப்ரைம் சீரியஸ்னு வந்து போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஹைட்டும் போய் வெடிக்கும். அதுபோக வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். இது 5 இன்ச்சு பைப்பு. சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதை அடுத்து வெட்ட வந்து போகிறோம். உள்ளக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பைப்பு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இதை வந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஒரு பைப்பு. இந்த பைப்புக்குள்ளே அடியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கடைசியாக வந்து ஒரு இது வந்து ப்ரெஷருக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இது அளவுக்கு இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது பைப்பு. ஸோ இதை வந்து அறுக்க போகிறோம். சரி, அறுக்கலாமா? இந்த தடவை தான் ரொம்ப பெருசாக உள்ளதை வந்து அறுக்கிறோம். இதை வந்து வெட்டிக்கிறேன். பா, கொலாவே ரொம்ப தடுசுனால வெட்டுற கஷ்டமாக இருக்குது. பா, ஒரு வழியாக வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ பெரிய பைப்புன்னு பாருங்கள். இதை கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கே வரப்போ வந்து கீழே வந்து பேஸ் வந்து நல்லா வந்து தடுசாக வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கன் பவுட்ரு இருக்கும். கன் பவுட்ருக்கு மேலே ஒரு பெரிய பால் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ப்ரெஷர் வந்து ஹெவியாக இருக்கும். அந்த கன் பவுட்ரு வந்து இதாகும் போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் வந்து மேலே வந்து பயங்கரமாக வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அந்த இதுதான் பால் வந்து மேலே போகிறது. ஸோ அந்த பால் வந்து மேலே போகுது பார்த்திங்களா, மேலே போகும்போலையும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வெடிச்சிடக்கூடாது. ஹைட்டு கடைசி போய் தான் வெடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா, அதில் மெதுவாக வந்து திரி மாதிரி டைப் இருக்கும். மெதுவாக தான் மேலே போய் ஹைட் வந்து நல்லா போனதுக்கடுத்து தான் அது வந்து வெடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு 300 அடி அந்த மாதிரி மேலே போய் வந்து வெடிக்குது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரெஷருக்காக ஒட்டி வச்சுருக்காங்க. இதை நான் நல்லா இப்போ வந்து இதை வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ இது, ஒரு 3-4 லேயருக்கு வந்து இதை வந்து அடித்து வச்சுருக்காங்க. இன்னொன்று வேறு இருக்குது. இது கீழே தான் வந்து அந்த இது இருக்குங்க. இன்னும் 2 இருக்குது பாருங்கள். பாலை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் தான் மேலே போய் வெடிக்கும். நான் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய பாலாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து 5 இன்ச்சு பைப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பாலை வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப அசையாமல் வந்து கொடுத்துருப்பாங்க. மெதுவாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இதுதான் மேலே வந்து போகும். இந்த குழா இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்கும் குழா தந்திருப்பாங்க. இதில் தான் தீ வந்து புகஞ்சிக்கிட்டே போகிறது. இதிலேருந்து இங்கே வந்து ஒரு பாம் வந்து வச்சுருக்கிறதுக்கு இங்கேருந்து இங்கே வரதுக்கு கொஞ்சம் டிலே எடுக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து வெடிக்கும். ஸோ இதுக்கு மேலே துணினா ஒட்டியிருக்கு. இதை கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, இது சொன்னேன்ல கன் பவுட்ரு, இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கன் பவுட்ரு வந்து இது எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோது வச்சா தான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து போகும். அது போக வந்து இந்த கீழே வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங் படுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உரல் மாதிரி இருக்குது. திரியும் வந்து அது கீழே வரைக்கும் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இதுனா பயங்கர ஸ்பீடாக வந்து பொரியும். ஸோ அதுதான் இது மணி மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு இதுதான் திக்குன்னு இருக்குது. பாலை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. சரி, ஓகே, இதை வந்து மெதுவாக வந்து இந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமே. ஸோ அதுக்காக துணி எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதுவும் இந்த இது தான் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு மேலே ஒரு துணி இருக்குது. இதையும் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த ஃபங்க்ஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இதை வந்து வச்சுருப்பாங்க டிசைன்ஸ்னால்.
ஸோ இதையும் வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி இது இருக்குது மேலே அந்த இதையும் உரிச்சிக்கலாம். நம்ம என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட போகிறோம் இதுக்குள்ளே. சூப்பர். இது வந்து ஒரு பால் டைப்பு தந்திருக்காங்க. இதில் தான் அந்த இது இருக்கும் போல்க. எடுத்தாச்சுங்க. சரி, ஓகே. இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுவும் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? உள்ளக்க இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பவுடர் இந்த மாதிரி எந்தெந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டப்புன்னு வந்து மேலே போய் இது பண்ணுறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வர்றது அந்த பாலுங்க அது ஃபுல்லாக. ஸோ அந்த இது தான் அது. இதுதான் மேலே போய் வந்து அந்த கலர் கொடுத்து வெடிக்கிறதுங்க. வேறு லெவலில் இருக்குல்ல? எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது பெரிய பால்னாலும் அவ்வளோ இருக்குங்க. இது வந்து மேலே போய் வந்து இது பண்ணும். இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த இது இருக்குங்க. இதுதான் போய் அந்த இதில் உள்ள ப்ரெஷருக்கு டப்புன்னு வந்து அடித்து இது பண்ணுறது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்னொருக்கு அகைன் வந்து இந்த கொலாலையே தட்டிட்டு பால் இல்லாமல் வந்து பொருத்தி வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி வந்து போய் வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான். சரி, ஓகே. இதை வந்து நைட் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டேஞ்சரான எக்ஸ்பெரிமெண்ட் தான். சரி, ஓகே. இதை நைட்டு வந்து ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது, எப்படி வந்து கலர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம பாலில் உள்ள அதை பேட்டர்னே மாற்றிட்டோம். அதை எடுத்து மொத்தமாக இது பண்ணிட்டோம். ஸோ இது வந்து வேறு மாதிரி தான் வந்து வெடிக்கும். ஸோ அது எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த இது ஸ்கை ஷாட்லேருந்து எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து உள்ளக்கை எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து வந்து நம்ம இங்கே தான் பொருத்தி வைக்க போகிறோம். பொருத்தி வச்சு மெதுவாக வந்துட்டு தான் இது வந்து வெடிக்க போகுது. இது வந்து விஷுவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து அவுட்டர் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். சரி, ஓகே. இதை ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ சாட்டை இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், ஏன்னா திடீர்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக. சரி, ஓகே. பொருத்தி வச்சுட்டு நான் தூரத்தில் இருந்து எப்படி விஷுவல் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டுருச்சுடா. இப்போ தான்டா பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கை ஷாட் வந்து எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நேற்று நைட்டு வந்து போய் ட்ரை பண்ணோம். அதுக்கடுத்து நான் வந்து அதுக்கடுத்து எதுவுமே பேசலை. காரணம் வந்து
அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒரு செகண்ட் எங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் தள்ளி போய் வந்து அதை வந்து வச்சோம். வச்சுட்டு ரொம்ப தூரம் வந்து தான் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஃப்ரெண்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணால், நான் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன். நான் ரெக்கார்ட் பண்ணது சேக் பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா, நானே டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தேன். அந்த கங்கு அடித்தது வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து என்னையும் கிராஸ் பண்ணி தாங்க போச்சு. ஸோ அதனால் பயந்தே போயிட்டேன். அந்த சவுண்டு அதனால் காது அப்படி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுங்க. நானாக எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்கை ஷாட்டை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே திக்குன்னு ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து ஜர்க் ஆகிட்டேன். அதுக்கடுத்து ஃப்ரெண்டுமே வந்து பயந்துட்டான். அவனையும் தாண்டி கங்கு போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எங்களுக்குனா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவுட்டர் இதில் வந்து வெளியே போய் ட்ரை பண்ணியே இவ்வளோதுன்னா, எதுவும் வீட்டு பக்கம்னா ட்ரை பண்ணால் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட். எனக்கு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கை ஷாட் வந்து அது 4 இன்ச்சு பைப்பில் உள்ளது. அது வந்து அவ்வளோவா போகல. அதாவது அது பாலை வச்சு வந்து பண்ணியிருந்தோமா. ஸோ அதனால் பால் மாதிரியே டைரெக்ஷனில் மேலே தான் பறந்துச்சே தவிர கீழே நோக்கி வந்து எங்களை நோக்கி வரல. இது வந்து எல்லாமே எங்களை நோக்கி தான் வந்துச்சு. அதுபோக பறந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் வந்துச்சு. இதுனா மேலே போய் வெடிச்சிச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அப்படியே விஷுவலாக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கீழேருந்து பார்க்குறதுக்கும் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்துச்சா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.